என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே 26 தேர்தலில் திமுக 200 கோடி ஜெயிக்காது, மைனஸ்ல போகும். அதெல்லாம் நடந்தா நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. இப்போ உதயநிதி தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை அவருக்கு நிறைய அநாகரிக வார்த்தையில பேசியிருக்காரு. என்னன்னு எதுங்க? இல்ல, உதயநிதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. அது விஜய பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சினிமா செய்திகளை பாக்குறது இல்லைன்னு அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட்டை பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன். உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ரஜினிய சொன்னாரு. அவர் அடிக்கடி சொல்றது தானே, ரிப்பீட் அஃபெண்டர் அவர். விஜய் அவருக்கு தற்போது இந்த அரசியல் அரசியல் எதிரியா திமுக சொல்லி இப்போ அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்த முயற்சி. ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட். ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டுல உதயசூரியனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே 60 ஆண்டு காலமா ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதுல இன்னும் சின்னமே வாங்கல. என்ன சின்னம் எதிராக வரப்போதும் கூட தெரியல. விஜயை முன்னிறுத்தி திமுக அதிமுக உடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க. இது ஒரு வியாபார தந்திரம். அதே போன்று அமைச்சர்கள் விஜய் தற்கொலைன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி சேகர் பாபு குறிப்பா சொல்லியிருக்காரு. அவர் பேச்சுக்கெல்லாம் இது கிடையாது. ஐயா, சேகர் பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்லை. என்னுடைய வரலாறு, சமீப கால வரலாறை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் பதில் கடந்து போறேன், பதில் சொல்றேன்.